ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு டெசர்ட் ரெசிபி இன்றைக்கி பார்க்க போகிறோம். எக் கஸ்டர்ட் புட்டிங் ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு, ரொம்ப சீக்கிரமாக ஒரு டெசர்ட் செட் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இது உடனே நீங்கள் பண்ணி எடுத்துட முடியும். இப்போ வாங்க இந்த ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தான இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்மளுக்கு தேவைய 2 எக்கோட யோக் எடுத்துக்கோங்க. மஞ்சள் மட்டும் போதும், அந்த ஒயிட் போர்ஷன் தேவையில்லை. இப்போ அதில் நம்ம 3 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம். டேபிள் ஸ்பூன் கிடையாது, டீஸ்பூன். அது பார்த்து சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப திக்காக ரொம்ப இறுகி போயிடும். அதுக்காக தான். அடுத்ததாக இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துட்டு நல்லா இதை எந்த லம்ப்ஸுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம கொதிக்கிற பாலில் ஊற்ற போகிறோம். அதுக்காக தான் முன்னாடியே இந்த மாதிரி ப்ரீ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பாலை கொதிக்க வைக்கிற நேரத்துக்கு நீங்கள் இதை ரெடி பண்ணால் மட்டும் போதும். அடுத்ததாக இதில் அந்த முட்டையோட ஸ்மெல் போகிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வேனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வேனிலா எசன்ஸ் இல்லாட்டி ஏலக்காய் தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துருச்சு, எந்த லம்ப்ஸுமே இல்லை, பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம கேரமல் ரெடி பண்ண போகிறோம். கேரமல் ரெடி பண்ணுறதுக்காக 3 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஜீனி சேர்த்துட்டு அதை ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக ஸ்லோ குக் பண்ணி நம்ம இந்த கேரமலை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேமை எப்போயுமே கேரமல் பண்ணுறப்போ ஹையாக வச்சிடாதீங்க. அப்படி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சீக்கிரமாக கரிஞ்சு போக்குறதுக்கு, ரொம்ப டார்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த நம்மளோட புட்டிங்கில் ஒரு மாதிரி கரிஞ்ச டேஸ்ட் வரும். அது நல்லா இருக்காது. அதனால் லைட்டாக கலர் மாதிரி வரப்பே நம்ம பாலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 500 ml 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து இதை இப்போ நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். அடியில் கேரமல் நல்லா கெட்டியாக இருக்கும். ஆனால் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு தெரியாதான் இருக்கும். அதை நம்ம பால் கொதித்து வரப்போ அது நல்லா மெல்ட்டாகி வந்துடும். அதனால் ஒன்றும் விஷயம் கிடையாது. இப்போது நம்ம இந்த சேர்த்து வச்சுருக்கிற மிக்ஸை நம்ம அந்த பால் கூட பால் கொதித்ததுக்கு அப்புறமேட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேர்த்த உடனே உங்களுக்கு லம்ப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். பரவாயில்ல, அதை இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா உடச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக ஈவனாக வந்துடும். நம்ம இதில் முட்டையோட மஞ்சள் சேர்த்துருக்கோம். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3 to 4 minutes நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு இப்போ இந்த மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை இனி அடுத்ததாக நம்மளுக்கு செட் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம கேரமல் கஸ்டர்ட் சாப்பிட்றத விட சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட பண்ணுறதுக்கு. இப்போ உங்ககிட்ட எந்த பவுல் இருக்கோ அந்த பவுல் எடுத்து செட் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு க்ரீஸ் பண்ணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு அப்படியே செட் பண்ணாவே போதும். சூப்பராகவே செட் ஆகி வந்துடும். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளேயே இது செட் ஆயிரும். ஆனால் நம்ம இதை கொஞ்சம் சில் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் நீங்கள் இதை ஆறுனதுக்கப்புறமேட்டு, சூடு எல்லாமே போனதுக்கப்புறமேட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்ம நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரம் செட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக கூலாகி கிடச்சிரும். இல்லாட்டி ஒன்றும் பரவாயில்ல, ஆறுனதுக்கப்புறமேட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கூல் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கூலாகி கிடச்சிரும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. இப்போ நான் ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தை இந்த பவுல் மேலே வச்சுட்டு அப்படியே திருப்பினீங்கன்னா உங்களுக்கு நல்லா அது டீமோல்ட் ஆகி வந்துடும். பாருங்கள், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை நட்ஸ் வச்சோ இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பேக்கெட் பூஸ்ட் வச்சுட்டோ நம்ம இதை கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். என் கையில் இப்போ நட்ஸ் எதுவும் இல்லை, அதனால் நான் ஒரு பேக்கெட் பூஸ்ட் வச்சுட்டு நான் இதை கார்னிஷ் பண்ணி எடுக்க போகிறேன். நட்ஸை வச்சு கார்னிஷ் பண்ணுறத விட இதை பூஸ்ட் வச்சு கார்னிஷ் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த பூஸ்ட் வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மிக்ஸ் ரெடி பண்ணுறப்போ அது கூட நீங்கள் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கிட்டாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா இனிப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு ஒரு மிதமான இனிப்பு போதுங்கிறதுக்காக நான் அவ்வளோதான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்மளோட சூப்பரான எக் கஸ்டர்ட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி இது. எல்லாருக்குமே நல்ல பர்ஃபெக்டாக கண்டிப்பாக வரும். நல்ல க்ரீமியாக நல்ல சாஃப்டாக ஒரு சூப்பரான ஒரு கஸ்டர்ட் புட்டிங் ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா ஹாப்பியாக இருங்க. லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.